முட்டையும் வாக்குறுதியும். இந்த கதையில் ஒரு அம்மா வராங்க. அவங்களுக்கு ட்வின்ஸாக 2 பசங்க இருக்காங்க, ஜிம் அண்ட் ஜாக். இவங்க தான் அந்த பசங்க. அந்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப துரு துரு துருன்னு ஜாலியாக சந்தோஷமாக சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, செடிக்கு தண்ணி ஊற்றுறதும், பெட்ஸ் பார்த்துக்கிறதும், இந்த மாதிரி ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்க பசங்க இருக்காங்க. இந்த பசங்களுக்கு எல்லா நல்ல குணங்களும் இருந்தாலும் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருந்துச்சு. என்னென்னா, எங்கே குருவி கூட்டை பார்த்தாலும் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற முட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதை பார்த்துட்டே இருந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா பசங்க கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் குருவியே இருக்காது, குருவியே இல்லைன்னா எப்படி இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டுவாங்க. திட்டினாலும் அதனோட ஆழமான கருத்து பசங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, யோசிச்சுட்டே இருந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதிலேருந்து இவங்கள மாற்றணும், இந்த பழக்கத்துலேருந்து மாற்றணும், என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அம்மாவுக்கு தோணுச்சு, இவங்கள இதிலிருந்து திசை திருப்பணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கடை